ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சாரா பேசுகிறேன். இடுப்பு பட்டியில் வந்து அந்த கர்வ் லைன் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. கர்வ் லைன் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் வந்து தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா மார்க்கிங்கை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் வந்து 3 இன்ச்சு வைக்கணும். அதை வந்து நீங்கள் பட்டியோட உயரம், அப்போ பட்டி வெட்டும்போது 4.5 இன்ச்சு வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி தான் 4.5 இன்ச்சு வைக்கணும். சென்டரை வந்து டெப்த்து பண்ணணும். அப்போ 14 + 1 15, 13 + 1 14, அந்த மாதிரி ஃப்ரண்ட் லென்த்து நீங்கள் வச்சுட்டு அதை நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கர்வ் லைனாக தான் கிடைக்கும். உங்களுக்கு அதை நீங்கள் ஷார்ப்பாகவும் போட்டுக்கலாம், கர்வ் லைனாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ப்பாக தான் உங்களுக்கு வந்து அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நான் போட்டிருப்பேன். அது நீங்கள் வந்து அந்த சென்டர் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த கர்வ் லைன் மாதிரி வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பட்டியுமே நான் உங்களுக்கு வந்து வெட்டி காட்டியிருக்கேன். 4.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துட்டு பட்டியோட லென்த்து வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். அதாவது பேக் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதிகமாக வரும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் விடுற கிளாத் வந்து நிறையா விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஈவனாக தான் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் வரும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஓப்பன் பீஸும் நம்ம அட்டாச் பண்ணும்போது அதில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு போயிடும். அப்போ மீதி இருக்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் அந்த டாட்டுக்கான 1 இன்ச்சை விட்டுட்டு மெஷர் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதே அளவு தான் வரும். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு முன்ன பின்ன வர்றது வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே அதிகமாக வந்துச்சுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெட்டி தான் விட போகிறோம். அப்போ நம்ம மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடில் எக்ஸஸாக நான் விட சொன்ன கிளாத் வந்து ஒரு 1 இன்ச் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம டாட்டுக்கு ஏற்கனவே 1 இன்ச் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் விடும்போது உங்களுக்கு அதுவே அதிகமாக இருக்கும் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு. நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டியில் வந்து வேரியேஷன் வரும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.